ஆடிக்காத்துல அம்மியும் நகரும்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம். ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மி இல்ல பாறையே காத்துக்கு நகருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மி நகர்றத நம்ம தெரியாது, நம்ம நம்புறோமோ இல்லையோ நமக்கு தெரியல. ஆனா இந்த பாறை நகருது அப்படின்னு சொல்றத நம்ம நம்பித்தாங்க ஆகணும். ஏன்னா இத சொல்றது அமெரிக்காக்காரங்க, இந்த பாறை நகல்றதும் அமெரிக்காவில. நமக்கு தான் ஒரு பழக்கம் இருக்குல்ல, நம்ம ஊர்ல நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாலும் அதை நம்ப மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம், அதுல விதண்டாவாதம் பேசுவாங்க. அமெரிக்காக்காரன் என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிட்டு நம்ம ஏத்துக்குவோம். ஏன்னா அவன் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கும், அவன் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் அமெரிக்காவில் ஒரு இடத்துல பாறையே நகருது அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா அது பாறையே நகருது சொல்றேன், என்னது, எந்த இடத்துல நகருது, எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த டெத் வேலி அப்படின்னு சொல்லக்கூடியது. பல 100 கிலோமீட்டர்களுக்கு பைன் மரங்களும் காட்டு செடிகளும் நிறைஞ்ச ஒரு காட்டு பகுதி தான் இது. மனிதர்கள் வாழ முடியாத ஒரு பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகள் தான் நகருது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாறைகள்லாம் நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன கற்கள்லாம் கிடையாது, நல்ல பெரிய பாறைகள், நல்ல ஒரு 2 ஆள் 3 ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய பாறைகளே நகருது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நகருது அப்படின்னு சொன்னாலும் சும்மா ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்லாம் இல்ல, பாறைகள் சிலது 3 மைல் 4 மைல் வரைக்கும் கூட நகருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாறைகள் நகருது அப்படின்னு சொல்லவுமே அது எப்படி நகருது அப்படின்ற ஒரு யூகங்களும் கற்பனைகளும் வரும்ல. அந்த மாதிரி இந்த சந்திரமுகி படத்துல சொல்ற மாதிரி உருளுதான் சாயுதான் அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகளும் நம்பிக்கைகளும் இதை பத்தி சொல்லப்பட்டுச்சு. அதாவது ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, ஏலியன்ஸ் தான் அந்த பாறைகள் எல்லாம் நகட்டுறாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் பிக் பூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயன்ஸ் இருக்காங்க, அவங்க தான் அந்த பாறைகளை நகட்டுறாங்க அப்படிங்கிற கற்பனைகளும் இந்த மாதிரி கட்டுக்கதைகளும் ஏராளமா இந்த இடத்த பத்தி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் அதை ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி உண்மையில இந்த பாறைகள் நகர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஒருத்தர் தான் ராபர்ட் ஷார்ப் அப்படிங்கிறவர். இந்த ராபர்ட் ஷார்ப் அப்படிங்கிறவர் இந்த பாறைகள் நகர்றதா சொல்லப்படுறது உண்மையிலேயே நடக்குதா இல்ல மனிதர்களுடைய வெறும் கற்பனை கட்டுக்கதைகளா, இப்படி நகருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிற ஒரு ரிசர்ச் ஆரம்பிச்சாரு. இந்த ரிசர்ச்சுடைய முதல் ஸ்டெப் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு 30 பாறைகளை செலக்ட் பண்ணாரு. 30 பாறைகளும் வேற வேற ஷேப்பு, வேற வேற அளவு, முற்றிலும் வேற வேற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 30 பாறைகளை செலக்ட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அது ஒவ்வொரு பாறைக்கும் ஒரு நேம் கொடுத்து அதை மார்க் பண்ணார். அந்த நேம் அந்த பாறையிலேயே எழுதி வச்சு அதை மார்க் பண்ணாரு. அப்புறம் அந்த பாறைகளுக்கு கீழே அது எந்த இடத்துல இப்ப இருக்கோ அதுக்கு அந்த இடத்துல ஒரு இரும்பு பிளேட், ஒரு தகடையும் பதிச்சு அது இருக்கிற இடத்தையும் மார்க் பண்ணி வச்சாரு. அதாவது எதுக்காக அப்படின்னா, அந்த பாறைகள் உண்மையிலேயே நகருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு, நகண்டா எவ்வளவு தூரம் நகண்டிருக்கு அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த பாறைகள் இருக்கிற இப்ப இன்னைக்கு இருக்கிற இடத்தையும் மார்க் பண்ணி வச்சாரு. ஒரு 1 இயரை ஒரு டைம் பீரியடா எடுத்துக்கிட்டு இந்த ரிசர்ச்சை இந்த ராபர்ட் ஷார்ப் ஆரம்பிச்சாரு. 1 இயர் முடிஞ்சு அந்த இடத்தை போய் செக் பண்ணும்போது ராபர்ட் ஷார்ப்பால அவரே நம்ப முடியல. ஏன்னா அந்த பாறைகள் உண்மையிலேயே நகர்ந்து இருந்துச்சு. எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் கணக்கு பண்ணி பார்த்தாரு. பல பாறைகள் கிட்டத்தட்ட 690 அடிக்கு நகர்ந்திருக்கு. ஒரே ஒரு பாறை மட்டும் இன்னும் அதிகமாக 860 அடி வரைக்கும் நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணாரு. உண்மை அப்ப இந்த பாறைகள் நகருது அப்படின்னு சொல்றது உண்மைதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பாறைகள் எப்படி நகர்ந்திருக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த ரிசர்ச்சுக்கு பேசிக்கா ஒரு விஷயத்த பண்ணாரு இந்த ராபர்ட் ஷார்ப். அதாவது என்ன அப்படின்னா, கடந்த 1 வருஷ காலத்துல அந்த பகுதியுடைய வெதர் ரிப்போர்ட்டை எடுத்தாரு. அந்த பகுதியில எப்பெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, எவ்வளவு வெயில் அடிச்சிருக்கு, இதெல்லாம் அந்த வெதர் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு அப்புறம் அந்த மண், அந்த சாயிலுடைய தன்மையும் டெஸ்ட் பண்றாரு. இந்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு, இன்புட்ஸ் எல்லாம் வச்சு அவர் ஒரு தியரியை டெவலப் பண்ணி அதுல அது மூலமா சில கன்க்ளூஷன்ஸுக்கு வந்தாரு. அதுல முதல் விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பாறைகள் நகர்றது அப்படிங்கிறது உண்மைதான். இந்த பாறைகள் நகர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது எந்த விதமான அமானுஷ சக்தியோ ஏலியனோ இல்ல, இட்ஸ் பியூர்லி நேச்சுரல். இயற்கையாகவே இந்த பாறை நகருது, அதாவது இயற்கையாலதான் நகருது. இந்த பாறை நகர்றதுக்கான காரணம் இயற்கை தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது முக்கியமான காரணம் காத்து அப்படின்னு சொன்னாரு. காத்துக்கு சின்ன சின்ன கல்லு பறக்கும், இவ்வளவு பெரிய பாறைகள், அதுவும் வேற வேற சைஸ்ல இருக்கக்கூடிய பாறைகள் பறக்கும், நகருமா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுதானா? அது உண்மை அப்படின்னு நிரூபிச்சாரு ராபர்ட் ஷார்ப்.
ராபர்ட் ஷார்ப் என்ன சொன்னார்னா, இந்த பாறைகள் நகண்ட அதை வந்து அந்த டிராக்ஸ் மண்ணில் இருக்கக்கூடிய எந்த வகை எந்த பகுதியில எந்த எப்படி நகண்டு வந்திருக்கு மண்ணில் இருக்கும் இல்லையா, அந்த டிராக்ஸை வச்சு அவர் கண்டுபிடிக்க சொன்னது என்ன அப்படின்னா, காத்தடிக்கிற திசையை நோக்கி தான் இந்த பாறைகள் நகண்டிருக்கு. எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த திசைக்கு தான் இந்த பாறைகள் நகண்டிருக்கு. ஸோ காத்துக்கு தான் இந்த பாறைகள் நகண்டிருக்கு அப்படிங்கிறத அவரு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாரு. பட் இதுக்கு முழுக்க முழுக்க காத்து மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த மண் இருக்கு பாத்தீங்களா, இந்த மண்ணு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான ஒரு வித்தியாசமான ஒரு மண்ணாக இருக்கிறதுல அல்கலி மாதிரியான மினரல்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மண் வந்து ரொம்ப ஒரு சதுப்பு நிலம் மறுபு ஒரு களிமண் தான் இருக்கு. இங்க இந்த பெஞ்ச மழைக்கு இந்த மண்ணுடைய ஈரப்பதம் அதிகமாயிடுது. ஸ்னோஃபாலும் இருக்கிறதுனால பனியாவும் அது இதாயிடுது. அடிக்கிற வெயில் அடிக்கும் போது இந்த பனி உருகும் போது அந்த மண் அந்த பனி மெல்ட் ஆகும் போது இந்த கற்கள் வந்து மெதுவா அந்த பாறைகள் மெதுவாக உருள ஆரம்பிக்குது. சோ இந்த காத்து அடிக்கும் போது அந்த பாறைகள் வந்து இந்த பனி உருக உருக இந்த காத்துக்கும் இந்த வெதருக்கும் அந்த வெயிலுக்கும் இந்த பாறைகள் நகருது. இப்படித்தான் இந்த பாறைகள் நகருது அப்படிங்கிற ஒரு தியரிய சப்மிட் பண்ணாரு. அவர் ரிசர்ச் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாரு ராபர்ட் ஷார்ப். ராபர்ட் ஷார்ப்புடைய இந்த ரிசர்ச்சையும் நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் எழுப்புனாங்க. இதெல்லாம் உண்மையா, அதுல நிறைய சில விளக்கங்கள் தேவைப்படுது, இதுல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் ரேஷனல் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இந்த பாறைகள் நகர்றதுக்கான காரணம் இவர் சொல்லக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. இதை பத்தி இன்னும் ரிசர்ச்சும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன சொன்னாலும் அது வந்து நேச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இந்த மாதிரியான மிராக்கிள்ஸை நம்ப முடியாத சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ரிசர்ச்னால இந்த விஷயங்கள்னால எது நடந்துச்சோ இல்லையோ, இன்னைக்கு அந்த டெத் வேலி அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நகரக்கூடிய அந்த பாறைகளை பார்க்கறதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் அதை வந்து அந்த பல உலகத்தினர் பல நாடுகள்ல இருந்தும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. இயற்கையினுடைய ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு அற்புதங்களா ஒரு அதிசயமாக அந்த இடம் இன்னைக்கு பார்க்கப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.